கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு. ஃபஸ்ட்டு அவனுக்கு கான்சியஸ் வருது, நான் அங்க இருந்தேன், நான் இங்க இருக்கேன்னா ஆண்டவரே. ஆனா 18வது வசனத்துல அவனுக்கு தேங்க்ஸ் கிவிங் வருது. ஆண்டவர் கான்சியஸை எதிர்பார்க்கிறது இல்லை, தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் தான் சொல்றது பேருக்கு வழங்குது. Giving was part of law and was done to be and to avoid a. இது எதுல செய்யலனா சாவம், செஞ்சனா டைத்து கொடுத்துட்டியா, அப்ப நீ நல்லா இருப்ப. நீ டைத்து கொடுக்கலையா, இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டம், ஆசமா போயிடும் அப்படின்றது லா. ஆனா நியூ கவர்னன்ட்ல கிருபையின் உடன்படிக்கையில் என்ன சொல்றாரு? Giving is a response to already being blessed in Christ. நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டதுனால இல்ல, கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நான் எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது தான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீ அப்போ டைத்லயும் கிவிங்லயும் நீ லாக் ஆகுறனா உனக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்ம பிசிக்கல் பிளெஸிங்கை பேசுறோம். எனக்கு வந்து ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செஞ்சாரு, நான் இதனால நான் தசமா கொடுக்குறேன் கிடையாது. தசம பாகம்ன்றது நீ ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வுக்குள்ள நீ வந்து கொடுக்குறப்ப அதுதான் தேங்க்ஸ் கிவிங்.